ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மருத்துவம் மற்றும் செவிலிய மாணவர்களுக்கு 3,14,70,000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே போட்டோ ஸ்டுடியோ பூட்டை உடைத்து 2 லட்சம் மதிப்புள்ள கேமராக்கள் திருட்டு, மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, கனமழை தொடரும் என அறிவிப்பு. வீடுகளை இழந்து சாலையோரம் வசிக்கும் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். காமராஜர் கல்வி நிதியுதவி திட்டத்தின் கீழ் மருத்துவம் மற்றும் செவிலிய மாணவர்களுக்கு நிலுவையில் உள்ள நிதியுதவி தொகை 3,14,70,000 ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் புதுச்சேரியில் மருத்துவம், செவிலியர் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்களின் வளர்ச்சிக்காக பெருந்தலைவர் காமராஜர் நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2021-22 கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிலுவையில் உள்ள 4ஆம் ஆண்டு தவணை நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டசபையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 134 மருத்துவ மாணவர்களுக்கு 3,01,50,000, 165 செவிலிய மாணவர்களுக்கு 13,20,000 என மொத்தம் 3,14,70,000 மதிப்பிலான கல்வி நிதியுதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதிச் செயலர் கிருஷ்ணன் மோகன் உப்பு, அரசு செயலர் முகமது ஹசன் அபித், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா மற்றும் துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே போட்டோ ஸ்டுடியோவின் பூட்டை உடைத்து 2 லட்சம் மதிப்பிலான கேமராக்களை திருடிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிருமாம்பாக்கம் அடுத்த காட்டுக்குப்பம் சுபையா நகரைச் சேர்ந்தவர் அன்பரசன். இவர் காட்டுக்குப்பம் மெயின் ரோட்டில் போட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி இரவு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றார். மறுநாள் காலை வழக்கம் போல் கடையை திறக்க சென்றபோது கடையின் ஷட்டரில் உள்ள 2 பூட்டுகளும் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஷட்டரை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது கண்ணாடி கதவும் உடைக்கப்பட்டு உள்ளிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 கேமராக்கள், 5,000 ரொக்கம் திருடு போயிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி தடயங்களை சேகரித்தனர். மேலும் அன்பரசன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை துவங்கி பெய்து வருகிறது. கடந்த மாத இறுதியில் மோந்தா புயலால் தமிழகம் புதுச்சேரியில் கனமழை பெய்த நிலையில் தமிழகத்தில் பெய்த தொடர் மழையால் புதுச்சேரியின் சங்கராபரணி தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரியில் உள்ள 26 படுகை அணைகளும் நிரம்பின. ஏரி குளங்களிலும் மழைநீர் தேங்கி நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடந்த 2 தினங்களாக புதுச்சேரியில் தொடர் மழை பெய்து வருகிறது. 17ஆம் தேதி அதிகாலை முதலே அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. குளிர்ந்த காற்றும் வீசி வருகிறது. வானம் இருண்டு வெளிச்சம் இல்லாமல் காணப்படுகிறது. ஆனால் பெரிய அளவில் மழை இல்லாத காரணத்தால் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படவில்லை. எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்ற சூழ்நிலை உள்ளது. தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் காரைக்காலில் கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு 17ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
சூறாவளி காற்று சுழன்று பலமாக அடித்து வருவதால் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இரண்டாவது நாளாக 11 மீனவ கிராமங்களில் உள்ள 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் 300க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. படகுகளை பாதுகாப்பாக துறைமுகத்தில் மீனவர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களும் கரை திரும்பியுள்ளனர். இதனால் துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. மாவட்டம் முழுவதும் அதிகாலை முதலே இருள் சூழ்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 18ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு துரிதப்படுத்தியுள்ளது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வீடுகளை இழந்து சாலையோரம் வசிக்கும் பொதுமக்கள் மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்திலிருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக சாலையோரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது. வீடுகள் இடிக்கப்பட்டு 8 மாதங்களாகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். மேலும் காற்று மழையின்றி கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி குடும்பத்தினரோடு பாய், படுக்கை, தலையணையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்துக் கொண்டு கதறி அழுததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு திருமணம் இருக்கும் தவறான முறையில் உரிமை குடுத்து உங்க இடமா கேட்கறாரு கிருத்தி அவருக்கு போர்ஜரி பண்ணி ஒரு பத்திரம் பதிவு பண்ணாரு. என்னங்க அப்ப நாயத்தை யாரும் கேட்க கூடாதா? இதுதான் சமூக ஆர்வலர் கொடுக்குற பாதுகாப்பான்னு கேட்கறேன். சமூக ஆர்வலர் கொடுக்குற பாதுகாப்பு இதுதானே கேட்கறேன். அப்ப அரசு அதிகாரி எந்த தவறு செஞ்சாலும் நாங்க கேட்க கூடாதா? அப்ப எங்கள் உரிமையை கேட்க கூடாதா? இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம NMS கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. NMS கிராண்ட் வியூ, நம்பர் 100 SV பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. கடந்த 2 ஆண்டுகளாக விடுபட்டுள்ள 15,700 மாணவர்களுக்கு 15 நாட்களுக்குள் இலவச மடிக்கணினிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டத்தின் கீழ் 4ஆம் தவணையாக மருத்துவம் மற்றும் செவிலிய மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவியை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தும் அரசாக உள்ளது என கூறினார். மேலும் மாணவர்களின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் தற்போது 2021 மற்றும் 22ஆம் ஆண்டு கல்வியாண்டில் பயிலும் மாணவர்களுக்கு 4ஆம் கட்ட கல்வி நிதியாக 3,14,70,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் 2 ஆண்டுகளாக விடுபட்டுள்ள 15,700 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகள் 15 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி தொடருமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். மேலும் மாநில அந்தஸ்து கேட்டு தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், முதல்ல மஞ்சள் அட்டைக்கு 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அது வரும். அதுக்கடுத்து அரசினுடைய காலி பணியிடங்கள் பல ஆண்டுகள் நிரப்பப்படாமல் பணியிடங்கள் இந்த அரசு நிரப்பி கொண்டு வருகிறது. கடந்த ஆட்சி இருந்ததா? இல்லை. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் ஒரு 5000 இளைஞர்கள் வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் முடிவுகள் எடுத்து இப்பொழுது அந்த பணியிடங்கள்லாம் நிரப்பப்பட்டு வருகிறது. இப்போ தேர்வு முறையில் நிரப்பப்பட்டு வருகின்றது. அதனால் தேர்வு நடத்தி அந்த தேர்வு செய்து பணியானை கொடுக்கின்ற பணிகள் நடந்து கொண்டே இருக்குது. தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது.
இப்போ கூட பார்த்தீங்கன்னா யூடிசி போட்டிருக்காங்க. அந்த தேர்வு போய் நர்ஸு ஃபில்அப் பண்ணிட்டு வரோம் ஹாஸ்பிட்டலில். விஓ இப்போ 104 பேருக்கு நம்ம கலெக்டரேட் நம்ம இதில் கொடுக்க போகிறாங்க. இதில் ஆணை கொடுக்க போகிறோம். இப்போ முன்ன தேர்வு செய்யப்பட்ட அசிஸ்டன்ட், நேரடியான அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் வந்து இப்போ ஆர்டர் கொடுக்க போகிறோம், இது கொடுக்க போகிறோம். இந்த ஆட்சியில் தொடர்ந்து செய்துகிட்டே இருப்பது மாதிரி பணியிட நிரப்புவதெல்லாம் அரசு பணியிடங்களை நியாயமான முறையில் தகுதியானவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற நிலையில் அந்த பணியிடம் நிரப்பப்பட்டு வருகின்றது. அன்னையின் 52ஆம் ஆண்டு மகா சமாதி தினத்தையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் கூட்டு தியானம் நடைபெற்றது. அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் ஆரோவில் என்ற சர்வதேச நகரை உருவாக்கியவர் அன்னை என்று அழைக்கப்படும் மிர்ரா அல்பாஸ் ஆவார். 1878 பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர் மகான் அரவிந்தரின் யோக முறைகளால் கவரப்பட்டதால் இந்தியாவிற்கு வந்தார். அரவிந்தர் வாழ்ந்த புதுச்சேரியிலேயே தங்கி அவரின் ஆன்மீக யோக பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தார். அரவிந்தர் ஆசிரமத்தில் வாழ்ந்த அன்னை 1973 நவம்பர் 17ஆம் தேதி சமாதி அடைந்தார். அன்னையின் 52ஆம் ஆண்டு மகா சமாதி தினத்தையொட்டி புதுச்சேரி மரைன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் அதிகாலையில் ஆசிரமவாசிகளின் கூட்டு தியான நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அன்னை வாழ்ந்த அறையை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு துறைகளில் 354 காலி பணியிடங்களுக்கு முதன்முறையாக ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு விண்ணப்பங்கள் 18ஆம் தேதி முதல் இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுவரை 2800க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆட்சிக்கு குறுகிய காலமே உள்ளதால் அதற்குள் மேலும் 1000 அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக 354 அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. யுடிசி 197, பொருளாதாரத்துறையில் புள்ளியியல் ஆய்வாளர் 26, கலை பண்பாட்டுத் துறையில் நூலக தகவல் உதவியாளர் 25, வேளாண் துறையில் வேளாண் அதிகாரி 23, தொழில் வணிகத்துறையில் டெக்னிக்கல் அதிகாரி 19, வேளாண் துறையில் வேளாண் அதிகாரி 5, வேளாண் அதிகாரி நிலத்தடி நீர்பிரிவு 5, பொருளாதாரத்துறையில் ஃபீல்டு சூப்பர்வைசர் 27, இளநிலை நூலக உதவியாளர் 26, கேலரி அசிஸ்டன்ட் என மொத்தம் 354 அரசு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அரசு பணியிடங்களுக்கு 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் டிசம்பர் 14ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வழக்கமாக ஒவ்வொரு அரசு பணியிடத்திற்கும் தனித்தனியே போட்டித் தேர்வு நடத்தப்படும். புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு பணியிடங்களுக்கு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்காக புதுச்சேரி பணியாளர் தேர்வு முகமையும் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுகள் அனைத்தும் 100 மதிப்பெண்களுக்கு 2 மணி நேரம் என்ற அடிப்படையில் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வு இடைநிலை, மேல்நிலை, பட்டதாரி என 3 நிலைகளில் நடத்தப்பட உள்ளதாகவும் குரூப் சி பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த இடைநிலை போட்டித் தேர்வு 100 மதிப்பெண்ணிற்கு 10 வகுப்பு தரத்தில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற 108 சங்காபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாதங்களில் வரும் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கார்த்திகை மாத சோமவாரத்தில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெறும். இந்நிலையில் கார்த்திகை மாத முதல் சோமவாரத்தை முன்னிட்டு திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 108 சங்குகளில் நிரப்பப்பட்ட தீர்த்தங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. கங்கை வராக நதீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
2026ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தினத்தை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு சார்பு நிறுவனங்கள், வாரியங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பொது விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம். அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தினங்கள் குறித்த அறிவிப்பை புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ளது. அதில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பகுதிகளுக்கும் 17 நாட்கள் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்ட பரிமாற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் பொது விடுமுறை பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. மேலும் கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வங்கிகளுக்கும் 18 நாட்கள் பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வரையறுக்கப்பட்ட விடுமுறை என்ற அடிப்படையில் 39 விடுமுறை நாட்களும் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை பட்டியலில் 2 விடுமுறை நாட்களை அரசு ஊழியர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரியாங்குப்பம் ஐயப்பன் கோவிலில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியை முன்னிட்டு கேரளாவில் உள்ள ஐயப்பன் தேவஸ்தானத்தில் மண்டல பூஜைக்காக சன்னிதான நடை திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மண்டல பூஜை விரதம் இருந்து மலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் காலை முதலே கொட்டும் மழையில் நீண்ட வரிசையில் சரணம் முழங்க துளசி மற்றும் ருத்ராட்சை மாலை அணிந்து மண்டல பூஜை விரதத்தை தொடங்கியுள்ளனர். இதை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் ஐயப்பன் திருக்கோவிலில் 17ஆம் தேதி காலை 4 மணி அளவில் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வெள்ளிக்கவசம் சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. சுமார் 4 மணி நேரமாக இடைவிடாது ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தியோடு மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இதில் அரியாங்குப்பம், தவளக்குப்பம் மற்றும் தமிழக பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் குருசாமி மாலை அணிந்து கொண்டனர். ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவல் குழு, அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,455 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1700 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.